வணக்கம். நான் பவானி. இன்றைய தலைப்பு காதல். இந்த உலகத்தில் காதல் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் காதல் இருக்குது. காக்கா குருவிலிருந்து மனுஷங்க வரைக்கும் இந்த காதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லாமல் கேள்வியுற்றதுமே காதல் வந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்ததும் காதல் வரும். இன்னும் சிலருக்கு பேசி பழகினதும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் தன்னிச்சையாக மலரும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான காதலர்கள் மத்தியில் சில காதல் மட்டும் அமரர் காதலாக மாறுகிறது. அந்த மாதிரி அமரர் காவியமாக மாறிய காதல் கதையை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அம்பிகாபதி அமராவதியின் காதல் காவியம். நம்ம எல்லோருக்கும் ராமாயணம் பற்றி தெரியும். அதை தமிழில் எழுதினது கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு கம்பரின் மகன்தான் அம்பிகாபதி, அதுவும் காதல் மன்னன் அப்படின்னு தெரியும்? ஆமா, இந்த கதையுடைய நாயகன் அம்பிகாபதி கம்பருடைய மகன்தான். நாயகி 3ஆம் குலோத்துங்க சோழனின் மகளான இளவரசி அமராவதி. 3ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சியில அவை புலவராய் இருந்தவர் ஒட்டக்கூத்தர். இருந்தாலும் கம்பர் கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிறதுனால இளவரசி அமராவதி கவி பாட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பர் வீட்டுக்கு பாடம் கத்துக்க தினமும் அனுப்புறாரு குலோத்துங்க சோழன். ஒரு நாள் கம்பர் வெளியூர் வேலையா வெளியே போக அவளுக்கு அன்னைக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது அம்பிகாபதி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படிங்கிற வாக்கியம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்க கம்பருடைய பையன் எப்படி கவி பாடாமல் இருப்பான்? அவனும் நல்ல திறமையானவன், நல்லாவே கவி பாடும் புலவன். சுருண்ட கேசமும் அகன்ற மார்பும் கொண்ட அம்பிகாபதியும் பேரழகி அமராவதியும் ஒருவரையொருவர் விழியோடு விழி நோக்கி பாடம் கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் இருக்க காதல் தன்னிச்சையாக மலரத் தொடங்கியது. ஒரு நாள் இளவரசி அமராவதி அவளுடைய அரண்மனையில் கன்னி மாடத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அந்த வழியா வந்த அம்பிகாபதி கீழே நின்று அமராவதியை பார்க்கிறான். அவ அவ்வளோ அழகா இருக்கிறா. அவன் காதல் வெள்ளம் ஊற்றெடுக்க அவள் அழகை வர்ணித்து பாடல் ஒன்றை பாடுறான். இதை கேட்டதும் அமராவதி வெட்கத்தில் அறைக்குள்ள ஓடி போறா. இந்த காட்சியை மேல் மாடத்தில் இருந்து குலோத்துங்க சோழன் பார்க்கிறாரு. இந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். அம்பிகாபதி கம்பருடைய மகன் அப்படிங்கிறது அரசருக்கு தெரியும். அவனும் நல்ல கவி பாடுவான் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த பாடல் அமராவதியை தான் வர்ணித்து பாடுகிறான் அப்படிங்கிறதும் மன்னனுக்கு நல்லாவே புரியுது. புலவர் மகன் மன்னன் மகளை வர்ணித்து பாடுறத மன்னன் ஒத்துக்குவாரா? அவர் என்ன பண்றாருன்னா அம்பிகாபதியை தனிமையில் அரண்மனைக்கு வர சொல்லி அந்த பாடலுடைய அர்த்தமும் நோக்கமும் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அது ஒரு வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் சொல்ல முடியும். அம்பிகாபதியோ ஒரு புலவன். அவன் அந்த சூழலை ரொம்ப அழகா சமாளிச்சு இயற்கையை தான் வர்ணித்தேன் அப்படின்னு அந்த பாடலுக்கு வேறொரு அர்த்தம் சொல்லி அந்த விடயத்திலிருந்து தப்பித்து போறான். ஆனால் மன்னன் மனமோ இதை துளி கூட ஏத்துக்கல. சந்தேகம் வருது. அதனால அமராவதியை கண்காணிக்க சொல்லி பணிப்பெண்களை ரகசியமா நியமிக்கிறாரு. இது இப்படியே இருக்க ஒரு நாள் அரசர் என்ன பண்றாருன்னா புலவர்கள் எல்லோரையும் அரண்மனைக்கு அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தம் விருந்து உபசரிக்கிறாரு. அப்போ அரசியும் இளவரசியும் கூட சில பதார்த்தங்களை அவர்களுக்கு பரிமாறுறாங்க. புலவர்களுடைய சந்திப்பு மையம் எப்படி இருக்கும்? எதை பத்தி பேசினாலும் அது பாடல் வடிவமாக தானே இருக்கும். இதை முதல்ல ஆரம்பிச்சது கம்பர் தான். அவர் ஒரு பாடல் பாட, அதுக்கு எதிர்பாட்டு வேறொருவர் பாட, அதுக்கும் எதிர்பாட்டு இன்னொருவர் பாட அப்படின்னு அந்த இடமே ரொம்ப கலகலப்பா இருந்தது. இந்த விருந்துல அம்பிகாபதியும் புலவன் அப்படிங்கிற காரணத்தினால அவனும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய கண்களும் நினைவுகளும் அந்த விருந்துல இருக்கிற அமராவதியையே தேடிக்கொண்டிருந்தது. அவள் கையில் பதார்த்த கிண்ணத்தோடு நடந்து வர்றதை பார்த்த அம்பிகாபதி தன்னை மறந்து அவளை வர்ணித்து பாடல் பாட ஆரம்பிக்கிறான். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய அப்படின்னு பாடலை ஆரம்பிச்ச உடனே கம்பருக்கு புரியுது அது அமராவதியை பார்த்துதான் அம்பிகாபதி பாடுறான் அப்படின்னு. முன்னமே கம்பருக்கு இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அது இந்த பாட்டுல தெளிவடைந்து விட்டது. கம்பருக்கு ரொம்பவும் பதட்டமாகுது. எங்க இந்த பாட்டுடைய அர்த்தம் மன்னருக்கு புரிந்து விட்டால் பெரிய அனர்த்தமாகிவிடுமே அப்படின்னு பயந்து அந்த பாட்டை அவசர அவசரமா வேறு விதமா முடிக்க முயற்சி பண்றாரு. கொட்டிக்கிழங்கு கொட்டிக்கிழங்கு என்று கூறுவாள் நாவில்
வழங்குவதை வையம் பெறும் அப்படின்னு கம்பர் தெருவில் கிழங்கு வித்துட்டு போகும் பெண்ணை பற்றி தான் அவன் பாடுவதாக அர்த்தத்தை மாத்துறாரு. ஆனால் குலோத்துங்க சோழனுக்கு இந்த பாடலின் அர்த்தம் புரியுது. அவன் அமராவதியை பார்த்துதான் பாடினான் அப்படிங்கிற எண்ணம் வருது. அவர்கள் மேலே இருந்த சந்தேகம் வலுப்பெறுது. இந்த விருந்து முடிஞ்ச ஓரிரு வாரங்கள்லேயே பணிப்பெண்கள் மூலமா அமராவதியும் அம்பிகாபதியும் காதலிக்கிறாங்க அப்படின்னும் தனிமையில அடிக்கடி சந்திக்கிறாங்க அப்படின்னும் அரசர் உறுதியா தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அம்பிகாபதியை அவரால் எளிதாக எதுவும் செய்ய முடியல. காரணம், அவனுடைய தந்தை கவி சக்கரவர்த்தியான கம்பர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோழ தேசம் கம்பரை இழக்க முடியாது. அதே சமயம் மன்னன் மகளுக்கு வெறும் புலவன் மகனை திருமணம் செய்து வைப்பதா அப்படிங்கிற எண்ணமும் அரசருக்கு இருக்கு. அதனால அரசர் கம்பரை தனிமையில் அழைத்து அம்பிகாபதியுடைய நடவடிக்கை பற்றி சொல்றாரு. ஆனால் கம்பரோ அவன் ஒரு புலவன், அதனால் அவனுடைய பாடல் வரிகள் அழகை பற்றி வர்ணிப்பதாகத்தான் இருக்கும், ஆனால் அது காதல் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அம்பிகாபதியை அழைச்சி பேசுறாரு. நீயும் இளவரசியும் காதலிக்கிறீர்கள் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காதல் எல்லாம் தேவையில்லை. இது தொடர்ந்தால் உன் தலை துண்டிக்கப்படும். இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அம்பிகாபதி அதை ஏத்துக்க மறுத்து, நீங்கள் மட்டும் கம்பராமாயணத்துல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு காதலை பத்தி எழுதலையா? ராமருக்கு காதல் வந்தால் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் ஏன் என் காதலை மட்டும் நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு, நான் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றான். கம்பரால எதுவுமே சொல்ல முடியல. இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு நினைச்சு அமைதியா நிக்கிறாரு. இந்த பக்கம் குலோத்துங்க சோழனால அமைதியா இருக்கவே முடியல. அம்பிகாபதிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னும் தன் மகளுக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிற காதலை துண்டிக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாரு. அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு அரசவை புலவரான ஒட்டக்கூத்தரை விசாரிச்சு திட்டமும் தீட்டுறாரு. மறுநாள் மன்னன் கம்பரை அழைச்சு, உங்கள் மகனும் என் மகளும் காதலிக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா நான் வைக்கும் போட்டியில் அவன் ஜெயிக்கணும். அது என்ன அப்படின்னா, அரசவையில் எல்லோர் மத்தியிலும் உங்கள் மகன் 100 பாடல்களை பாடணும். அந்த 100 பாடலும் சிற்றின்பமான காதலோ அல்லது இல்லற வாழ்க்கையை பற்றியோ இருக்கக்கூடாது. மேலும் அந்த 100 பாடல்களின் எண்ணிக்கையையும் அவன்தான் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி அவன் ஒரு பாடல் பாடிவிட்டாலும் அவன் இப்போட்டியில் தொற்றுவிடுவான். அவன் தலை துண்டிக்கப்படும். இதுதான் இந்த போட்டியின் நிபந்தனை அப்படின்னு அரசர் சொல்றாரு. கம்பருக்கு அவர் பையனை பற்றி நல்லாவே தெரியும். 100 பாடல் என்ன, அதற்கு மேலேயும் அவன் பாடுவான். ஆனால் அந்த எண்ணிக்கையும் அவன் மனசுல வச்சுக்கிட்டு சரியா பாடணும் அப்படிங்கிற நிபந்தனை தான் கம்பருக்கு கலக்கமாக இருந்தது. ஒருவேளை அவனுடைய எண்ணிக்கையின் போது மனம் குழம்பி விட்டால் அனைத்தும் தவறாகிவிடுமே அப்படின்னு கம்பருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த போட்டிக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாபதி கிட்ட வந்து போட்டியை பற்றி சொல்றாரு. அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்றான். மேலும் அவன் என்ன நினைக்கிறான்னா, அமராவதியை எனக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படிங்கிறதுனால தானே இந்த மாதிரி போட்டியெல்லாம் அரசர் ஏற்பாடு பண்றாரு. அதனால அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சு இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்ட பிறகு கடைசியா அமராவதியை இதுவரைக்கும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவளை வர்ணித்து பாடல் ஒன்றை பாடணும் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அமராவதிக்கோ ஒரே கலக்கம். அம்பிகாபதியால் 100 பாடல்கள் நிச்சயமாக பாட முடியும் காதலை தவிர்த்து. ஆனால் அந்த எண்ணிக்கையையும் அவனால் சரியாக வச்சுக்க முடியுமா? ஒருவேளை முடியாமல் போய்விட்டால் அப்படின்னு நினச்சி அவனுக்கு உதவணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. போட்டி நாளன்று 100 பாடல்கள் முடிந்ததும் அவனுக்கு சைகை காட்டுவதாகவும் அத்துடன் பாடல்களை முடித்து கொள்ளவும் அப்படின்னு பணிப்பெண் மூலமாக அவள் தூது அனுப்புகிறா. போட்டியின் நாளும் வந்தது. அம்பிகாபதி அரசவையில் அத்துணை பேருக்கு முன்னாடியும் அவ்வளவு அழகாகவும் பொருள்பட எல்லோர் மனமும் கவரும்படி இயற்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் 100 பாடல்கள் பாடுறான். அவன் ஒவ்வொரு பாடலாக பாட பாட அமராவதி 100 எண்ணிக்கை கொண்ட பூக்களை இடமாற்றி வைக்கிறார். ஒரு பாடல் முடிந்ததும் ஒரு பூக்கள், 2ஆம் பூக்கள் அப்படின்னு ஒவ்வொரு பூக்களாக இடம் மாற்றி வைத்து 100 பூக்களும் தீர்ந்த பின்பு அவனுக்கு அந்த அரசவையில் வந்து செய்கை காட்டுறா.
அம்பிகாபதி உடனே பாடல்கள் 100 முடிந்துவிட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அடுத்ததாக அவன் நினைச்சபடி அமராவதியை வர்ணித்து அவள் அழகை மேம்படுத்தி காதல் பாடல் ஒன்றை பாடுறான். அவன் பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அரசவை புலவரான ஒட்டக்கூத்தர் எழுந்து, நிறுத்து, நீ போட்டியில் தோற்றுவிட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அம்பிகாபதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. 100 பாடலும் பாடினேன் தானே அப்படிங்கிற பாவனையில அமராவதியை பார்க்கிறான். அமராவதி கண்ணசைக்கிறா. ஆம், 100 பாடலும் முடிந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்றா. அதற்கு ஒட்டக்கூத்தர், நீ பாடிய முதல் பாட்டு இறைவாழ்த்து, அதாவது காப்பு செய்யுள். அந்த காப்பு செய்யுள் எப்போதுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இது தெரியாம நீ 100 பாடலும் பாடிவிட்டதாக இளவரசி உனக்கு செய்கை காட்டியதும் நீ பாட்டை முடித்து 100வது பாடலாக சிற்றின்பமான காதலை பற்றி பாடிவிட்டாய். அது இந்த போட்டியின் நிபந்தனைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த போட்டியில் நீ தோற்றுவிட்டாய் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்றாரு. இதை கேட்டதுமே அம்பிகாபதி அவசரப்பட்டு தவறு செய்து விட்டோமே அப்படின்னு கலங்கி போகிறான். அமராவதியோ நம்மால தானே அம்பிகாபதி தோற்று போனான் அப்படின்னு நினச்சி துடிதுடித்து போகிறா. போட்டியின் நிபந்தனைப்படி எந்த ஒரு கேள்வியும் விளக்கமும் ஆலோசனையும் இல்லாமல் அம்பிகாபதியின் தலை துண்டிக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு அனைவரையும் எதிர்த்து ஓடோடி வரா அமராவதி. அவன் கொலையுண்டு தலையின்றி கிடைப்பதை பார்த்து அலறி போறா. அவன் மேலே விழுந்து அழுது, இந்த சோழ நாட்டில் நீயும் நானும் கணவன் மனைவியாக வாழணும்னு நினைச்சேனே, என்னுடைய தவறால உன்னுடைய உயிரை இழந்தேனே அப்படின்னு சொல்லி கத்துறா. அந்த இடத்திலேயே அவன் மேலேயே விழுந்து தானும் தன் உயிரை துறக்கிறா. அவனும் அவளும் வாழ்வில் ஒன்று சேராமல் இறப்பில் சேர்ந்து ஒன்றென கலந்து இவ்வுலகை விட்டு பிரிந்தனர். இத்தோடு அம்பிகாபதி அமராவதியின் காதல் காவியம் முடிவுற்றது. இந்த கதையும் நான் சொல்லும் விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா கதைகளுடைய நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக உங்களை வேறொரு காதல் கதையோடு வந்து சந்திக்கிறேன். என்னோடு தங்களையும் இந்த பயணத்தில் அழைக்கிறேன். துணிந்து வாருங்கள், இணைந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.